நாளைய தீர்ப்பு. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நடிக்கக்கூடிய கடைசி படம். அதாவது நடிகரா அவரு நடிக்கக்கூடிய கடைசி படத்தினுடைய பெயர் அப்படிங்கிறது வெளியாகி இருக்கு. நாளைய தீர்ப்பா? இது ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருப்போமே அப்படின்ட்டு நீங்க எல்லாருமே யோசிக்கலாம். விஜய் அவர்கள் ஆரம்பிச்ச முதல் படம், அதாவது அவர்களுடைய கெரியர் ஆரம்பித்தது திரையுலகத்துல. விஜய் அவர்கள் சின்ன சின்ன ரோல்ஸ் நிறைய பண்ணியிருக்காரு. 10 வயசுல இருந்தே நிறைய குட்டி குட்டி ரோல்ஸை வந்து சைல்டு ஆக்டரா பண்ணியிருக்காரு. அப்படின்னாலும் கூட ஒரு கதாநாயகனா தன்னை திரையுலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டிய ஒரு திரைப்படம் அப்படின்னா நாளைய தீர்ப்புன்னு தான் சொல்லணும். எப்படி நாளைய தீர்ப்பு அப்படின்ற ஒரு டைட்டிலோட தன்னுடைய இந்த திரையுலக பயணத்தை ஆரம்பிச்சாரோ, அதே திரையுலக பயணத்தை நாளைய தீர்ப்பு அப்படின்ற அதே டைட்டிலோடையே விஜய் அவர்கள் முடிக்க போறாரு. விஜய் அவர்களுடைய இந்த டைட்டிலை கேட்ட பிறகு இணையதளம் முழுக்கவும் விஜய் அவர்களை மிஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு நிறைய பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்க. கடந்த ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி ஒரு அறிக்கை, 3 பக்க அறிக்கை ஒன்று வெளியாகுது. டிவிகே விஜய் அப்படின்ற ஒரு அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில் இருந்து, அதாவது எக்ஸ்தல ஹேண்டில் இருந்து 3 பக்க அறிக்கையில் வந்து நான் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறேன். இந்த கட்சியினுடைய பெயர் வந்து தமிழக வெற்றி கழகம். இதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும். நான் வந்து என்னுடைய கொள்கைகள்லாம் இப்படி இருக்கும் அப்படின்ட்டு பல விஷயங்கள் உள்ளடக்கிய அந்த 3 பக்க அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு 4 வரிகளை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. நான் ஏற்கனவே ஒரு திரைப்படத்தை சைன் பண்ணிட்டேன். அங்கே கொடுத்த கமிட்மெண்ட்டை முடிச்சே ஆகணும். அந்த கமிட்மெண்ட்டு நான் கூடிய சீக்கிரத்தில் முடிச்சிருவேன். அந்த ஒரு திரைப்படம் நான் நடித்து முடிச்சிருவேன். அந்த திரைப்படம் நடிக்கிற வேலை அப்படிங்கிறது என்னுடைய அரசியல் பயணத்தையோ இல்லை மக்கள் பயணத்தையோ எந்த வகையிலுமே வந்து தடங்களாக இருக்காத மாதிரி நான் முடிச்சுட்டு மக்கள் பணியாற்ற முழுதுமாக வந்துடுவேன். முதல் அரசியல் பயணத்தில் அடியெடுத்து வைக்கும் போதே விஜய் அவர்கள் அதற்கான ஒரு முற்றுப்புள்ளியை அங்கேயே வச்சுட்டாரு. ஆனால் அதற்கான எப்படி சொல்கிறது, அந்த நேரத்தில் கொடுத்த கமிட்மெண்ட்டை முடிச்சாகணும்ல. அந்த கமிட்மெண்ட் அப்போ கடைசியாக ஒரு படம் சைன் பண்ணியிருக்கேன்னு சொன்ன படம் தான் இப்போ ஹெச் வினோத் அவர்கள் இயக்கி வரக்கூடிய இந்த தளபதி 69 அப்படின்ற ஒரு திரைப்படம், அதாவது நாளைய தீர்ப்பு. ஓகே, டைட்டில்லையே ஒரு அரசியல் இருக்கே. ஆமாங்க, நிச்சயமா நிறைய அரசியல் இருக்கு. இந்த திரைப்படம் தளபதி 69 ஹெச் வினோத் அவர்களுடைய இயக்கத்தில் டைரக்ஷன்ல வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஒன்று வெளியாச்சு. அந்த போஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா த டார்ச் பியரர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதாவது ஜனநாயகத்தினுடைய அந்த ஒரு ஒளி ஏற்றுபவரா இருப்பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு டார்ச் சிம்பிளை மட்டுமே வச்சு கிரியேட் பண்ண ஒரு போஸ்டர் ஒன்று வெளியாச்சு. இதை பார்த்து எல்லாருமே வந்து ஓகே, அரசியல் கட்சியை தொடங்கிட்டாரு, நிறைய அரசியல் பேசிக்கிட்டு இருக்காரு, வெளியே களத்துக்கும் வர தொடங்கிட்டாரு பரந்தூருக்கு அப்படின்ட்டு பல்வேறு விமர்சனங்களும் பல்வேறு வரவேற்புகளும் களத்திலையும் சரி சமூக ஊடகங்கள்லையும் சரி பல்வேறு இடங்களில் விஜய் அவர்கள் மேலே வைக்கப்பட்டுட்டே வந்தாலும் கூட இந்த போஸ்டர் வெளியானப்பவே வந்து டெமோக்ரஸியா, ஜனநாயகத்தின் ஊடாது அரசியல் திரைப்படமா இருக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி எழுந்துச்சு. ஏன்னா ஹெச் வினோத் அவர்களுடைய திரைப்படம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு யுனிக்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேல ஒரு வித்தியாசமான கதைக்களத்தில் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அரசியலுக்கு வந்த பிறகு விஜய் அவர்கள் நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இது இருக்கு. அதுவும் ஹெச் வினோத் அவர்கள் இயக்க போறாங்க. த டார்ச் பியரர் ஆஃப் டெமோக்ரஸி, ஜனநாயகத்தின் அந்த ஒரு வெளிச்சத்தை, ஒளியை ஏற்றுபவர் அப்படின்ற ஒரு வரிகளோட அந்த கோட்டோட ஒரு போஸ்டர் வெளியாகுது அப்படின்னா இது அரசியல் சார்ந்த திரைப்படமா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்துச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ட் இதை ஒட்டி பல அப்டேட்டுகள் வந்துட்டு இருந்த சூழல்ல இன்னைக்கு நாளைய தீர்ப்பு அப்படின்ட்டு, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எப்படி கரியர் ஆரம்பிச்சாரோ, நாளைய தீர்ப்பு அப்படின்ற தலைப்போட ஒரு படத்தில் நடிச்சாரோ அப்படியே கரியரை முடிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்களா விஜய் அவர்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நினச்சிருப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா நினைச்சதுனால தான் இங்கே வருது. ஏன் அப்படின்னா ஜனநாயகம் அப்படின்ற ஒரு வார்த்தை, டெமோக்ரஸி அப்படின்ற ஒரு வார்த்தையை அந்த போஸ்டரில் பார்த்த உடனேயே ஓகே அரசியலா அப்படின்னு தோணுச்சு. அண்ட் டெமோக்ரஸியை ஒட்டி நாளைய தீர்ப்பு அப்படின்னு வரும்போது இந்த ஜனநாயகத்திற்கு நாளைய தீர்ப்பா விஜய் அவர்கள் என்ன சொல்ல வராரு இந்த திரைப்படம் மூலமா அப்படின்ற ஒரு ஆர்வத்தையும் கிளப்பி இருக்கு. நிச்சயமா அவருடைய முதல் திரைப்படமான நாளைய தீர்ப்பு பொலிட்டிக்கல் சார்ந்த ஒரு திரைப்படமானு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. நம்ம எல்லாருமே அந்த திரைப்படத்தை பார்த்திருப்போம். அது வேற மாதிரியான ஒரு கதைகளும். அவருடைய தந்தை தான் அந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தார்.
ஆனா இந்த திரைப்படம் பல்வேறு கேள்விகளை முன்வைக்குது. நிறைய போஸ்டர்ஸ், நிறைய ஃபேன் மேட் மோஷன் பிக்சர்ஸை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இப்படி இருக்கும்போது 2020 தேர்தலுக்கான களப்பணியையும் விஜய் அவர்கள் பரந்தூர்லேருந்து தொடங்கி இருக்காரு. விஜய் அவர்கள் மேலே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவருக்கு என்ன அரசியல் தெரியும் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. இவங்க வெறும் ஃபேன்ஸை மட்டும்தான் வச்சிருக்காங்க அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. பல்வேறு அரசியல் சூழல்களை நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் கூட அங்கே கள்ளக்குறிச்சியில் வந்து பிரச்சனையாக இருக்கட்டும், அங்கே நேரடியாக போய் அந்த மக்களை சந்திக்கிறதா இருக்கட்டும், இல்லை இங்கே பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரமாக இருக்கட்டும், ஆளுநரை சந்தித்து மனு கொடுக்கறதா இருக்கட்டும், இப்படி ஒரு சில இடங்களில் விஜய் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை நேரடியாகவும் சரி இல்லை மறைமுகமாகவும் சரி சமூக வலைத்தள ஊடகமாகவும் சொல்லியிருக்காரு. அண்ட் ஒரு சில இடங்களில் மக்களை சென்று சந்திச்சிருக்காரு. விவசாயிகளை தன்னுடைய இடத்துக்கு கூப்பிட்டு அவங்களை கௌரவிச்சதா இருக்கட்டும், இல்லை மழையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நேரில் போய் சந்திக்க முடியாது, சில சட்ட சிக்கல்கள் ஏற்படும், அதனால என்னுடைய ஆஃபீஸ்க்கே அலுவலகத்துக்கே நான் வர வச்சு சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், இப்படி ஏதோ ஒரு வகையில் ஆக்டிவாக இருந்துகிட்டே இருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆனாலும் கூட நாளைய தீர்ப்பு அப்படின்னு சொல்றது மூலமா விஜய் அவர்கள் 2026 தான் குறி வச்சு இந்த ஒரு டைட்டிலை டிசைட் பண்ணியிருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ஒரு டைட்டில் அப்படிங்கிறது யார் சூஸ் பண்ணியிருப்பா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. ஏன்னா கோட் திரைப்படம் வந்தப்பவே நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி எழுந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு பாட்டு, விசில் போடு பாட்டு வந்த உடனேயே இவர் வந்து மைக்க புடின்னு சொல்கிறாரு, கேம்பெயினை பண்ணுங்கன்னு சொல்கிறாரு, யாருக்கு இது பண்ணுறாரு, சீமானவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறாரா, இல்லை அதிலேயே வந்து பாலிடிக்ஸ் பேசுகிறாரா அப்படின்ட்டு பல்வேறு விடயங்கள் இருந்துச்சு. அண்ட் நாம் தமிழர் கட்சியினர் அப்போ அதை ஆதரித்து நிறைய இடத்துல பேசியிருந்தாங்க. அண்ட் அதன் பிறகு வந்த முரண்பாடுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் திரும்பவும் கோட் திரைப்படத்தில் வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து குறிப்பிட்டு காட்டி ஓகே இதெல்லாமே வந்து அந்த ஒரு பொலிட்டிக்கல் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் இருந்திருக்கு அப்படின்னும் சொன்னாங்க. பட் பல இடங்கள் அதை நம்மளால் பெரும்பாலும் பார்க்க முடியல. திரைப்படம் பொலிட்டிக்கல் சார்ந்ததாகவும் இல்லை, கிடையவே கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளான்டு கமர்ஷியல் மூவி தான். ஆனால் இந்த திரைப்படத்தில் அந்த ஒரு டெமோக்ரஸின்னு சொல்லிட்டு டார்ச் லைட்டை பிடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை நாளைய தீர்ப்பு அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே எப்படி டிசைன் பண்ணி இந்த திரைப்படத்தை கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறதும் இருக்கு. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய பூஜை அந்த நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு முழு நேர அரசியல்வாதி அப்படின்ற ஒரு அட்டையரில் தான் விஜய் அவர்கள் நம்ம அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அரசியல்வாதினா இப்படி தான் இருக்கணுமா அப்படிங்கிறத வந்து நான் இங்கே ஜட்ஜ் பண்ணி சொல்ல விரும்பலை. பட் நம்ம காலமாக அரசியல்வாதிகள் அப்படின்னாலே ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு தான் பார்த்துருக்கோம். அந்த வகையில் தான் இந்த திரைப்படத்தினுடைய பூஜையில் கூட நம்ம வந்து விஜய் அவர்களை பார்த்துருந்தோம். ஒரு வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி போட்டு வந்திருந்தார். ஸோ இப்படியாக தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கிய விஜய் அவர்கள் இன்னைக்கு எப்படி நாளைய தீர்ப்பு அப்படின்ட்டு தன்னுடைய கரியரை ஆரம்பித்தாரோ அதே மாதிரி நாளைய தீர்ப்பாக 2026 குறி வச்சு களத்துக்கு வர விஜய் அவர்கள் மக்களுக்கான தீர்ப்பு, அதாவது 2026க்கான தீர்ப்பை, மக்களுடைய தீர்ப்பை மக்கள்கிட்டயே விட்டுட்டு போறாரோ இந்த திரைப்படத்தின் மூலமா அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிறேன். 1992 அதாவது 1992ல் கரியர் ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 32 ஆண்டுகள், 32 இயர்ஸ் ஆஃப் விஜயிசம் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளங்களில் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பலருமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செலிப்ரேஷன் அப்படிங்கிறத தாண்டி எல்லாருமே ஒரு நல்ல நடிகரை, ஒரு நல்ல என்டர்டெய்னரை மிஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு நிறைய கமெண்ட்ஸு, நிறைய போஸ்ட்டு, நிறைய ஒரு இமோஷ்னல் கனெக்டை வந்து ட்விட்டரில் இருக்கட்டும் இல்லை இன்ஸ்டாகிராமில் இருக்கட்டும் பல்வேறு சமூக வலைத்தளங்களில் பார்க்க முடியுது. அண்ட் அதே மாதிரி உங்களுடைய எமோஷன்ஸ், உங்களுடைய ஃபீலிங்ஸ் என்னவா இருக்குது? அண்ட் பொலிட்டிக்கலுக்கு விஜய் அவர்கள் வந்துட்டாரு, இதன் பிறகு அவர் மக்கள் சார்ந்த பணிகளில் என்ன மாதிரியான செயற்பாடுகளை ஈடுபட போகிறாரு, இல்லை இது வரைக்கும் அவருடைய சினிமா கரியர் முடியுது அப்படின்னா அவருடைய சினிமா கரியரில் நடந்த பொலிட்டிக்கல் சார்ந்த விஷயங்களை நாளைய தீர்ப்புன்னு மக்கள்கிட்ட எப்படி சிம்பாலிக்காக இந்த 2026 எலெக்ஷன் அவர் கோட் பண்ணி காட்டுறாரு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி அவருடைய திரைப்படங்கள் இருக்கக்கூடிய வசனங்களை எப்படி இனிமே பொலிட்டிக்கலாக விஜய் அவர்கள் அப்ளை பண்ண போகிறாரு அப்படிங்கிறதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் விஜய் அவர்களுடைய பொலிட்டிக்கல் கரியர் எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.